வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கங்கை கரையில் நிற்கும்போது நாம் அடிக்கடி பூக்கள், பழங்கள் அல்லது எளிய பிரார்த்தனைகளை செய்ய தூண்டப்படுகிறோம். இந்த பிரசாதங்கள் பொருள் மதிப்பில் சிறியதாக இருந்தாலும் அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவத்தில் ஆழமானவை. அவை நமது நன்றியுணர்வு, நமது நம்பிக்கைகள் மற்றும் தெய்வீகத்தின் உருவகமாக கருதப்படும் நதியின் மீதான நமது பக்தி ஆகியவற்றை குறிக்கின்றன. கங்கை வெறும் பௌதிக நதி அல்ல, இது தூய்மை, புனிதம் மற்றும் பூமிக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான தொடர்பின் உருவகமாகும். வாழ்க்கையில் நாமும் பிரசாதங்களைச் செய்ய அழைக்கப்படுகிறோம். அவசியம் பொருள் அல்ல, ஆனால் அன்பு, இரக்கம் மற்றும் இரக்கத்தின் பிரசாதம். உண்மையான காணிக்கை என்பது நாம் பெறுவதற்காக கொடுப்பது அல்ல, மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் திறந்த மனதுடன் வழங்குவது. பதிலுக்கு எதையும் கேட்காமல் முடிவில்லாமல் கங்கை பாய்வது போல நாமும் தன்னலமின்றி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறிமுகமில்லாத நபருக்கு புன்னகையாக இருந்தாலும் சரி, அல்லது நேசிப்பவருக்கு பொறுமையாக இருந்தாலும் சரி, இந்த சிறிய சலுகைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பிரசாதம் என்ற செயல் விட்டுவிடுவதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் ஒரு காணிக்கையைச் செலுத்தும்போது வேலையில் அதிக சக்தி இருப்பதை ஒப்புக்கொண்டு நம்முடைய சொந்த உடைமையிலிருந்து எதையாவது விடுவிக்கிறோம். அவ்வாறு செய்வதன் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அபரிமிதமான பலன்களை பெறுவதற்கு நாம் நம்மனதை திறக்கிறோம். அதேபோல வாழ்க்கை நமக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது, ஆனால் அவற்றை கருணையுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது காணிக்கைகளுக்கு நாம் எப்போதும் பொருள் வெகுமதிகளை பெறவில்லை என்றாலும், உண்மையான வெகுமதி எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பதால் கிடைக்கும் அமைதியில் உள்ளது. நம்முடைய செயல்கள் அதிக நன்மைக்கு பங்களித்தன என்பதையும் நம் இதயங்கள் தெய்வீக வாழ்க்கை ஓட்டத்துடன் இணைந்திருப்பதையும் அறிவதில் மகிழ்ச்சி. வாழ்க்கை பாடம் இதுதான். கங்கைக்கோ அல்லது பிறருக்கோ காணிக்கை செலுத்துவது தன்னலமற்றதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது. உண்மையான பிரசாதங்கள் அன்பு மற்றும் நன்றியுணர்வு உள்ள இடத்திலிருந்து செய்யப்படுகின்றன, கடமைக்காக அல்ல. நாம் திறந்த இதயத்துடன் கொடுக்கும்போது பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். பொருள் செல்வத்திற்கு அப்பாற்பட்ட வழிகளில் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். கங்கை அனைத்து பிரசாதங்களையும் அருளுடன் ஏற்றுக்கொள்வது போல நாமும் நம் அன்பு, கருணை ஆகியவற்றை சுதந்திரமாக வழங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், நலம் பெறுங்கள்.